ஏண்டா அறிவுங்கிறது துளியாவது இருக்கா இல்லையா? ஏண்டா அவசரத்துக்கு ஃபோன் பண்ணிட்டு ஃபோன் எடுக்காம என்னடா பண்றீங்க? கேட்குற மன பதில் சொல்றா. எத்தனை மாதிரி உனக்கு கூப்பிடுறது? மூஞ்சி ஆடத்தோட நம்ம வச்சுட்டு இருந்தா மட்டும் போதாது, கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்லணும். அட நீ வேற முருகா, இன்னைக்கு ஃபுல்லா ஃபோன் பண்ணி ஒரே ராவடி பண்றானுங்க. நீ என்ன பண்ணி கிழிச்சேன்னு உனக்கு என்ன ஃபோன் பண்ணி ராவடி பண்றாங்க? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கோயிலுக்கு போவ. அதை விட்டா பொங்கல். அதை விட முக்கியமா ஒண்ணு, மாட்டு பொங்கல். அதனால ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி ஹாப்பி பர்த்டே மச்சி, ஹாப்பி பர்த்டே மச்சின்னு கலாய்க்கிறானுங்க. இந்த ஜோக்க நான் இந்த மாதிரி யூஸ் பண்றானுங்க. அதத்தான் நானும் சொல்றேன். டேய் இதெல்லாம் 90s கிட் ஜோக்குடா. அப்பவே முடிஞ்சு போச்சுடா. பாத்தியா, மீண்டும் மிஸ்டேக் பண்ற. நான் யாரு? 90s கிட். என் கூட சுத்தறவங்க 90s கிட். அவங்களுக்கு தெரிய மாட்டேது, அதெல்லாம் பழைய ஜோக்குடான்ட்டு. இல்ல நான் மட்டும் புது ஜோக்கா போட்டு கிழிச்சிடுவீங்க. ஆண்டா டேய், ஒழுங்கா போன் வந்து அட்டன் பண்ணு. அவசரத்தை எவனா கூட்டா கூட போன் எடுக்காம எதுக்கு வச்சிருக்கேனே தெரியல. ஆமா, இவருக்கே அடிபட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டுக்கு போனாருல்ல, அதில் அடிபட்டுருச்சு. நமக்கு இருக்கிற பஞ்சாயத்துக்கு இதெல்லாம் தேவையா? வீரனுக்கு வெற்றியும் தோல்வியும் சகஜம். எந்த ஒரு மாடு வந்து இடிச்சிச்சு? எது மாடு வந்து முட்டுருச்சா? டேய் அவன் ஜல்லிக்கட்டு பார்க்க போகும்போது வண்டி தவறிக்கே விழுந்து போயிட்டான், அதில் அடிபட்டுருச்சு. நான் நக்கல் சிரிப்பு சிரிக்கிறேன். அவசரத்துக்கு போன் பண்ணா போன் எடுக்கல, இதெல்லாம் சிரிக்கிறான். ஒழுங்கா ஓடிவே நான் பிரிக்கிறான். பெருமூச்சு விட்டது போதும், போய் ஆட்டை கழுவிடு. சாயந்தரம் பொங்கல் கொண்டாடணும். நான் கிளம்புறேன். அனைவருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அச்சோ ஒன்னு சொல்ல மறந்துட்டு, மறக்காம நம்ம பேஜுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லி ஷேர் பண்ணுங்க. அப்பதான் எங்க பேஜ் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும்.